பையனுக்கு வந்து கன்னி பூஜை நடத்துறோம். சபரிமலைக்கு முதல் தடவை போறவங்கள தான் கன்னிசாமி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அது சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி. இந்த வருஷம் கன்னிசாமி கிறிஸ்துசாமி தான் கன்னிசாமி. சாமி சொல்லுங்க, சாமியே சரணமையப்பா. சரணமப்பா சரணமப்பா சாமியே, நாங்க பம்பையிலே குளிக்க வரோம் சாமியே. எப்பவுமே பஜனை நடக்கும்போது வந்து இந்த கற்பூரத்தை மட்டும் அணைய விட மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பஜனை முடிகிற வரைக்கும் பக்கத்திலே இருப்பாரு. எப்போ என்னுடைய சன்னிதானத்துக்கு கன்னிசாமின்ட்டு வராமல் இருக்கிறாங்களோ, ஆனால் அந்த வாக்கு பிரகாரம் இன்னைக்கு கன்னிசாமி போகாமல் நிற்கிறதே இல்லை. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சம்பத் அண்ட் சிவகண்ணன். இன்னைக்கு நான் எங்க இருக்கோம் அப்படிங்கன்னா என்னோட வீட்டுல இருக்கோம், கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு என்னோட பையனுக்கு வந்து கன்னி பூஜை நடத்துறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சபரிமலை பயணம் போறோம். ரொம்ப வருஷமா இவர் வந்து சின்ன வயசுல இருந்து நான் சபரிமலை வரணும் கேட்டிருந்தாரு. இப்பவும் சின்ன வயசா தான் இருக்கு. அப்ப போனா நான் தூக்கிட்டு போனோம், இப்ப அவர் நடந்தே வந்துருவாரு. அதனால நாங்க மாலை போட்டு இப்ப தயாராயிட்டோம். முதல் டைம் நம்ம சபரிமலைக்கு மாலை போறதுனால கன்னி பூஜை அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதாவது எப்போ நம்ம சபரிமலை போனாலும் கன்னிசாமி இல்லாம போக கூடாது அப்படின்றதுக்காக தான் எங்களோட கன்னிசாமி இன்னைக்கு இவரு தான். அதனால இன்னைக்கு வந்து கன்னி பூஜை வந்து நாங்க சிறப்பா பண்ண போறோம். முழு வீடியோ பார்க்கலாம் வாங்க. எப்பவுமே கன்னி பூஜை வந்து கோயிலில் வைப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் வைப்பாங்க. வீட்டில் வைக்கிறது எப்பவுமே ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க வீட்டில் வச்சிருக்கோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 சாமி அவங்க மட்டும் வராங்க. அதாவது மாலை போட்டிருக்கணும் எல்லாருமே வந்து சாமின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம ஐயப்பனா நினைச்சுதான் இந்த கன்னி பூஜையை வந்து நம்ம வைக்கிறோம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 8 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து ஐயப்பனாவே இருப்பாரு அப்படின்றதுதான் இதோட ஐதீகம். கன்னி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எல்லா சாமிகளும் வீட்டுக்குள்ள வருவாங்க. அதுக்கு முன்னாடி பாத பூஜை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது வழக்கமா எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு ஐதீகம். அதனால அதை பண்ணிட்டு அடுத்ததான் நாங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீ போக போக பஜனை எல்லாம் ஆரம்பிக்க போறோம், தொடர்ந்து பாருங்க. சரணமையப்பா சரணமையப்பா சொல்லுங்க. சரணமையப்பா 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 குருவாயூரப்பனே, அஷ்டவர நாயகனே, செய்தவா தெய்வமே, ஆணைமுகன் தம்பியே, பார்வதி மகனே, பரமனின் மகனே, அரும்போதும் தரணும் சுவாமியே, கேட்கு வரம் கொடுப்பவனே, அஷ்டவர நாயகனே, இச்சை தவிர்ப்பவனே, திருமுடி பிரியனே, சுவாமியே சுவாமியே சுவாமியே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவகண்ணன் மாலை போட்டுருவோம். அப்படியே நான் மாலை போடல. என்னன்னா சில பல காரணங்களால நான் மாலை போடல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்ன ஐயப்ப கோயில மாலையோட பார்ப்பீங்க. அதாவது இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே சபரிமலை போகும்போது கன்னிச்சாமிலாம் போகக்கூடாதும்பாங்க. அவங்க தான் வந்து நம்ம வழிகாட்டியே நிற்பாங்க. ஏன்னா அந்த சாமியை நம்பி தான் நாமளே ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் கன்னிச்சாமி கிறிஸ்துசாமி தான் கன்னிச்சாமி. சாமி சொல்லுங்க, சாமியை சரணமையப்பா. ஆமா, இந்த கன்னிச்சாமி நம்பி தான் இங்க போயிட்டு இருக்கிறோம். அதுக்கான பூஜைகளை பின்னாடி மும்முரம் நடந்துட்டு இருக்குது. வாங்க அதை பார்த்துருவோம். ஆமா, கன்னிசாமி இல்லாம எதுக்கு கோயிலுக்கு போக கூடாதுன்ற விஷயமும் இந்த வீடியோல நாங்க தெளிவா சொல்றோம், பொறுத்து இருந்து பாருங்க. சாமியே சரணமையப்பா, நாயகனே, சரணமையப்பா, தெய்வனே, தெய்வமே, சரணமையப்பா, மகனே, சரணமையப்பா, ராமனின் திருமகனே, சரணமையப்பா, சுவாமியே, ஓம் சுவாமியே, ஓம் சுவாமியே, கன்னிமூல கணபதி பகவானே, காஞ்சமுல ஜோதியே, திருமுடி பிரியனே, வீடில்லா தெய்வமே, ஓம் சாமியே, 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 ஓம் சாமியே. கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா, சக்தியின் மைந்தா சரணம் கணேசா, சக்தியின் மைந்தா சரணம் கணேசா, சாஸ்தாவே குருவே சரணம் கணேசா, சாஸ்தாவே குருவே சரணம் கணேசா, முதல்வனும் நீயே சரணம் கணேசா, முதல்வனும் நீயே சரணம் கணேசா,
சரணமப்பா சரணமப்பா சாமியே சரணமப்பா சரணமப்பா சாமியே சரணமப்பா சாமியே பள்ளி கட்ட தூக்கிக்கிட்டு பகவானே தேடிக்கிட்டு காடு மலை கடந்து வரோம் சாமியே நாங்க காடு மலை கடந்து வரோம் சாமியே சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வரோமப்பா ஐயப்பா. எப்பவுமே பஜனை நடக்கும்போது வந்து இந்த கற்பூரத்தை மட்டும் அணைய விட மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பஜனை முடிகிற வரைக்கும் பக்கத்திலே இருப்பாரு. பஜனை மட்டுமே குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாச்சு போகும். இப்போ 2 மணி நேரம் ஒவ்வொரு சூடமா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் ஒரு ஐதீகம். அதாவது இந்த கோஷம் போடும்போது சொல்லுவாங்க கற்பூர பிரியனே அப்படின்ட்டு. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நம்ம எல்லாருக்கும் வீடியோ பார்க்குறவங்களும் ஒரு சந்தேகம் இருக்கும். சபரிமலை சீசன் இது கிடையாது, மார்கழி கார்த்திகை மாசம் தான் இருக்கும். இப்போ எப்படி திடீர்னு மாலை போட்டு போறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு விளக்கம் கொடுத்து அதாவதுங்க தமிழ் வருடம் தமிழ் மாதத்துல ஒவ்வொரு மாதமும் 5 நாளைக்கு நடை கம்பல்சரி இப்போ திறக்கிறாங்க. அதாவது பக்தர்கள் எல்லாரும் கார்த்திகை மாதம் அந்த மாதிரி டைமில் போகும்போது குழந்தைகளை கூட்டிகிட்டு போக முடியறவங்க, வயதானவங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலையினால கோவில் கமிட்டி நிர்வாகம் மீண்டும் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு டைம் தமிழ் மாதத்தில் 5 நாள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் அவங்க பண்ணி வச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சாமிகளும் இப்போ போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முதலோட இப்போ மாதம் அதிகமாக தான் இருக்குதே தவிர கம்மியாகிறது. ஓகே, எனக்கு இன்னொரு சந்தேகம். கன்னிசாமி இல்லாமல் சபரிமலை போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நம்ம கூட்டத்தில் ஒரு கன்னிசாமி இருக்காரு, கன்னி பூஜையும் வச்சாச்சு. எதனால கன்னிசாமி இல்லாம சபரிமலை போக கூடாது? அதாவது கன்னிசாமி இல்லாத போனா அம்மாங்க வந்துட்டு ஐயப்ப காட்டு வழி முதல் போகும்போது காட்டுக்குள்ள ஏறி அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு இலக்கோட அவர் போயிட்டு இருக்கிற போது அவர் உள்ள அந்த இலக்கை அடைய விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ரிஷிகளோட இதுகளெல்லாம் வந்து அவரை குறுக்காட்டிட்டு அவர் போக விடாத தடுக்கிறாங்க. தடுத்து அந்த எருமை முக மாதிரி ஒரு இதுகளை போட்டு அந்த அம்மாங்களும் வந்துட்டு இவரை போகிறதுக்கே விட மாட்டாங்க. போக விடாம இருக்கிற போது இவர் வந்து வில்லெடுத்து அடிச்சு அவங்கள இதாகிறாங்க, கொள்றாங்க. அவங்களுடைய கண்ணீர் தான் அழுதா நதியில நதியா வந்துட்டு அது. அப்புறம் அவங்க அந்த கொன்னு போட்டதுமே அப்பவும் அவங்க திமிரி எந்திரிச்சு வரும்போது தான் அவங்களை தூக்கிட்டு போயிட்டு அழுதா மேட்டு அவங்கள படுக்க வச்ச போதுமே அவங்க எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்பதான் நம்ம பக்தர்கள் எல்லாருமே அழுதா நதியில குளிச்சுட்டு அங்கிருந்து ஒவ்வொரு கல் எடுத்துட்டு போய் அந்த கல்லை அவங்க அந்த இது மேல போட்டு அவங்களை எந்திரிக்க விடாம பண்ணுது. அப்ப வந்து அவங்க அந்த அம்மா வந்து ரொம்ப இதாகி அவங்க கிட்ட ஐயப்பங்கிட்ட வேண்டி கேட்கறேன், சரி நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல்ட்டு அந்த மாதிரி எதாவது இருக்கிறேன், நீங்க எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படி. அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்போ என்னுடைய சன்னிதானத்துக்கு கன்னிசாமின்ட்டு வராம இருக்கிறாங்களோ அப்பதான் நான் உங்களுக்கு அந்த இது தருவேன் அப்படின்ட்டு ஒரு இதை அவர் வாக்கு கொடுத்துறாரு. ஆனா அந்த வாக்கு பிரகாரம் இன்னைக்கு கன்னிசாமி போகாம நிக்கிறதே இல்லை, அவங்களும் திருமணம் ஆகாத அங்கே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பன் சன்னதிக்கு பக்கத்திலே மஞ்சமாதா சன்னதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பனை திருமணம் முடிக்கிறதுக்காக அந்த கோயில் ஒண்ணு பக்கத்திலே இருக்கு. என்னைக்கு கன்னிசாமி சபரிமலைக்கு வரலையோ அன்னைக்கு வந்து ஐயப்பனுக்கு வந்து கல்யாணம் நடந்துரும். அதுக்காக தான் அந்த மஞ்சமாதா வந்து தயாரா இருக்காங்க. அதனாலதான் வருஷம் கன்னிசாமி போய்கிட்டே இருப்பாங்க சபரிமலைக்கு. இந்த வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சபரிமலைக்கு முதல் தடவை போறவங்கள தான் கன்னிசாமி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அது சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரிய வயசா இருந்தாலும் சரி, எந்த வயசா இருந்தாலும் சரி, முதல் தடவை போனாங்கன்னா கன்னிசாமி, 3வது வருஷம் போனாங்கன்னா மணிகண்ட சாமி, 18வது வருஷம் போனாங்கன்னா குருசாமி. இந்த மாதிரி ஒரு பெரிய ஐதீகமே இருக்கு. குருசாமி இருந்தாதான் இந்த பூஜை நடக்கும். நம்ம குருசாமி எல்லாம் பாத்தீங்கன்னா பல 18 வருஷங்கள் போயிட்டாரு. அதனால டபுள் குருசாமின்னு அவரை சொல்லணும். வர சொன்னாரு சாமி, வர சொன்னாரு, வர சொன்னாரு சாமி, வர சொன்னாரு, பில்லாளி வீரனை கேட்ட வர சொன்னாரு, அந்த வீரமணி கண்டனை கேட்ட வர சொன்னாரு, பில்லாளி வீரனை கேட்ட வர சொன்னாரு, அந்த வீரமணி கண்டனை கேட்ட வர சொன்னாரு. இப்ப பாத்தீங்கன்னா சுவாமிகள் எல்லாம் சேர்ந்து பஜனை கிட்டத்தட்ட 2 மணி நேரமா பண்ணாங்க. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா படிப்பூஜை நடத்த போறாங்க. படிப்பூஜை முடிச்சுட்டு இந்த பூஜையை முடிக்க போறாங்க. படிப்பூஜை ஆரம்பிச்சு படிப்பூஜை எப்படி பண்றாங்க பாத்துக்க. கற்பூர தீபம் சாமிக்கே, நெய் அபிஷேகம் சாமிக்கே, கற்பூர தீபம் சாமிக்கே, நெய் அபிஷேகம் சாமிக்கே, நெய் அபிஷேகம் சாமிக்கே, கற்பூர தீபம் சாமிக்கே, நெய் அபிஷேகம் சாமிக்கே, கற்பூர தீபம் சாமிக்கே, அரை கண்டால் மோட்சம் கிட்டும், சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். ஒன்றாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா, இரண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, சாமி பொன்னையப்பா, பொன்னையனே பொன்னையப்பா, சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா. சாமியே சாமியே ஓம் சாமியே, இருமுடி பிரியனே, காந்தமல ஜோதியே.
ஒன்று ஒன்றா வைங்க. 18 படியும் கற்பூரம் ஏற்றி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து பூஜை வந்து முடிகிற தருவாயில் இருக்கும். இந்த டைம் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டு சரணம் சொல்லுவாங்க. 3 டைம் வந்து சாமியே சரணமையப்பான்னு எல்லாரும் ஒன்றா சொல்லி இந்த பூஜையை வந்து முடிப்பாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. சுவாமியோட பிரார்த்தனை முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடக்க போகுது. சுவாமிக்கு என்னென்ன பிரசாதம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எங்கள் பிரசாதம் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? பொங்கல் மணக்க நெய்யோட மணத்துட்டு இருக்குது. பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் தொக்கு. சாமிகள் எப்பவுமே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாமிகள்ல யாரு கன்னி சாமியோ அவர் முதல்ல சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அவர் முதல்ல சாப்பிட்டு எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எந்திரிப்பாங்க. இது ஒரு ஐதீகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கன்னி சாமி அப்படின்றதுனால அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கன்னி பூஜை ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. கன்னி பூஜை எப்படி நடக்கும், எதனால கன்னி பூஜை நடத்துறோம் அப்படின்ட்டு தெளிவா நாங்க ஓரளவுக்கு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாச்சும் சொல்ல மறந்தாலும் சரி, நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைச்சாலும் சரி, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சம்பத் கான். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிசாமி கூட்டிகிட்டு போகணும். எங்கள் குரூப்பில் எப்பவுமே ஒரு கன்னிசாமி இருப்பாங்க. இன்னைக்கு கிருஷ்ண நம்ம கன்னிசாமி, அவருக்கான பூஜையை நல்லபடியாக முடிஞ்சது. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்லையும் இந்த மாதிரி கன்னிசாமிக்கு நடத்துவாங்க. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த வீடியோ. கண்டிப்பா கன்னி பூஜை நல்லபடியாக முடிஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அடுத்ததான் நம்ம சபரிமலை இடுமுடி கட்டும் பயணத்தையும் நம்ம காமிக்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.